இந்த செய்தி, அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ 3 வருஷம் ஆகுது. நம்ம அந்த கோவிஷீல்டு எல்லா ஊசிலாம் போட்டு கொரோனாலாம் போய் 3 வருஷம் ஆகப்போகுது. இப்போ வந்து அவங்க அதை வெளிவிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வெளியிலலாம் வந்துடுச்சு. அதாவது அந்த வேக்சின் போட்டுட்டு அந்த டைம்லேயே இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குங்கிறது வந்து அப்போவே வெளியில் வந்துடுச்சு. ஆனால் அப்போ வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ல. இப்போ வந்து இதனால தான் வேக்சின் போட்டதுனால தான் இதாச்சு அப்படின்ட்டு. இப்போ அவங்களே, அதாவது அந்த ட்ரக் கம்பெனியே வந்து அவங்க கேஸஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு ரொம்ப அரிது, அதாவது மில்லியனில் 1, 2 அந்த மாதிரி மக்களுக்கு ஊசி போட்டவங்களுக்கு வந்து இந்த ரத்த உறைதல் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ வந்து கேட்கலாம், அப்போது அது வந்து இப்போ ரொம்ப தப்பாக கோவிஷீல்டு ஊசி போட்டது தப்பா அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் வந்து இன்னொரு சைடை பார்க்கணும். இதை போட்டதுனால எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்படின்னா, இதை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி, வேக்சின் வர்றதுக்கு முன்னாடி, வேக்சின் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறமே வந்து அட்மிட் ஆனவங்களே வேக்சின் போட்டவங்க எப்படி இருந்தாங்க, வேக்சின் போடாதவங்களோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு நமக்கு ரொம்ப கண்கூடாக பார்த்தோம். எல்லா மருத்துவர்களுமே இதை கோவிடை ட்ரீட் பண்ண எல்லா மருத்துவர்களுக்குமே அது வந்து தெரியும். அவங்க வந்து இதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்படி தான், அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு மருந்துமே, அதாவது மருத்துவத்தில் இருக்கிற எந்த ஒரு மருந்துமே 100% எஃபெக்டிவும் கிடையாது, 100% சைடு எஃபெக்ட் இல்லைன்னு கிடையாது. எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோன்னா அதில் இருக்கிற சாதக பாதகங்களை பார்த்து தான் இது பண்ணுவோம். பாதகங்கள் கம்மியாகவும் சாதகங்கள் ஜாஸ்தியாகுதுனாலும் அதை இது எடுத்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கோவிட் ஊசி போட்டதுனால பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத விட, கோவிட் ஊசி போட்டதுனால காப்பாற்றப்பட்டவங்களோட எண்ணிக்கை தான் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு தான் அந்த மேலே நான் வந்து போட்ட அந்த பதிவு. அதாவது அந்த பதிவில் ஒன்று ஊசி போட்டதுனால, போடாதனால, ஊசினால் கோவிட்னால் எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறதும், அதுக்கு கீழே வந்து இந்த கோவிட்னால் வர பாதிப்புக்கும், அதை வந்து நம்ம டே டு டேயில் நமக்கு நடக்கிற விஷயங்களோட பாதிப்பையும் வச்சு கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான் அந்த இது. ஸோ அதனால் அப்போ போட்டோமே, அதனால் இப்போ சைடு எஃபெக்ட் இருக்குமான்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் லாங் டேர்மாலாம் வந்து இது வரைக்கும் கோவிட் ஊசி போட்டதுனால யாருக்கும் வரல. இந்த ஊசி போட்ட உடனே ஒரு வாரம் 2 வாரங்களில் வந்த எஃபெக்டிவ் தான் இந்த ரத்தம் உறைதல். நானும் நிறைய முறை கேஸ் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ரத்தம் உறைதல்னால் வந்த கேஸு ரொம்ப சீரியஸாகவே இருந்திருக்காங்க. பட் அதனால் நான் வந்து இந்த ஊசி யாரையும் போடக்கூடாது, ஈவன் எனக்கோ என் குடும்பத்துக்கும் இந்த ஊசி போட வேணான்னு நான் வந்து இது பண்ண மாட்டேன், அட்வைஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இப்போவும் இந்த ஊசி போடணுன்னு தான் அட்வைஸ் பண்ணுவேன் அந்த சிச்சுவேஷனில். அதாவது இந்த கோவிடுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் கோவிட் வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து என்னது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கிடச்சிச்சிரா அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த கோவிஷீல்டை நீங்கள் வந்து கோவிட் வேக்சினை யூஸ் பண்ணாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம இளைஞர்கள், அதாவது குறைஞ்ச வயசுக்காரங்களுக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது முக்கியமான காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சு தான். நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாறினது தான் முக்கியமான காரணம். இதோடு சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உலகம் முழுவதுலையுமே பார்த்தீங்கன்னா ஏஷியன், அதாவது நம்ம அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சொல்லுவாங்க, அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அதிகமாகவே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இருக்குது. இது வந்து கோவிடு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்க தான் செய்யுது. கோவிட் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய பேர் குறைஞ்ச வயசில் இறந்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறமாவும் அது அந்த இது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ரெண்டையும் முடிச்சு போட வேணாம். ஏன்னா இது வரைக்கும், அதாவது அறிவியல் பூர்வமாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த ரத்தம் உறையிறது வந்து ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனால் என்னதுன்னா, மூளையில் ரத்தம் உறையிறது, லங்ஸில் ரத்தம் உறையிறது, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் தான் நிறைய.
இது தவிர்த்து ஒரு வகையான ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களும் கொஞ்சம் இருக்குது அந்த வேக்சினால் ஒரு சில இடங்களில் ஒரு சிலது அது ரிப்போர்ட் ஆனது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அந்த மேலே அந்த இதை போட்டோன்னா மில்லியனில் ஒருத்தர் சரியா. அதனால் நீங்கள் வந்து இந்த கோவிஷீல்டு ஊசிக்கும் கோவிட் வேக்சின் போட்டதையும் அதையும் சம்மந்தப்படுத்த வேணும். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கை பற்றி பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக, அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருந்தனாலோ இல்லைனா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது முக்கியமாக நிறைய பேர் நம்ம ஊர் இளைஞர்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்காங்க. அது ஸ்மோக்கிங்கோடு சேர்ந்து நீங்கள் வந்து சுகரு ப்ரெஷர்லாம் சேர்ந்ததுன்னா இரத்த குழாயில் வந்து அடப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வரதான் செய்யும். நீங்கள் உண்மையிலே நமக்கு வந்து பயமாக இருந்ததுங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணுங்கள். இதை செக் பண்ணுறதுங்கிறது வந்து வெறும் ஜஸ்ட் போய் இசிஜி எடுக்கிறது மட்டும் அதோடு நிறுத்திக்காமல் உங்களுக்கு உண்மையிலே ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா ஒரு நல்ல இதில் ஒரு கார்டியாலஜிகிட்ட போய் ஓரளவுக்கு ஒரு செக் பண்ணி உங்கள் மனசை இது பண்ணிக்கோங்க. அதுதான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்கு ஏஜ் 25 வயசு 30 வயசு 35 வயசுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஹார்ட்டில் பெரிய பெரிய அடப்புலாம் இருக்குது. இந்த அடப்பு வந்து கோவிட் வேக்சின் போடுறதுனால திடீர்னு வராது. இந்த அடப்புலாம் வந்து ஆரம்பிச்சிருக்கும் எப்படி 20 வயசு 25 வயசுலேயே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நீங்கள் ஒரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர டைமில் முழு அடப்பு வர்றது வந்து ஒரு ஒரு 5-10 வருஷம் நடந்த ஒரு வேலை, நடந்த ஒரு விஷயம். ஏதோ அன்னைக்கு நைட்டு நடக்கலை. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குன்னா ஒரு 80% அடப்பு இருந்ததுன்னா அந்த 80% அடப்பில் சடனாக அந்த அடப்பு வந்து லைட்டாக உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ரத்தம் உறையும். இது நார்மலாக நடக்கிறது சரியா. ரத்தம் எந்த இடத்துல ரத்தம் எதை ஒரு 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 வெடிப்போ இப்போ நம்ம வெளிக்காயத்தில் வெட்டுப்பட்டால் எப்படி ரத்தம் உறையுதோ அதேமாதிரி உள்ளேயும் அதே மாதிரி தான். அப்போ வந்து அடைக்கிறதுனால தான் ஃபுல் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதனால் இந்த கோவிஷீல்டுக்கும் அதுக்கும் நினச்சி இது பண்ண வேணாம். கோவிஷீல்டு போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இப்போ வந்து 3 வருஷம் ஆச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது இன்னைக்கு அவங்க வந்து இந்த கோர்ட்டில் உள்ள இதில் அவங்க வந்து அந்த இதில் அவங்க அந்த கம்பெனியிலேருந்து அவங்க அதை இது பண்ணியிருக்காங்க, அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்க முன்னாடியே போட்டாச்சு. நீ முன்னாடியே அதெல்லாம் இது வந்து மெடிக்கல் இதிலலாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த ஒரு ரேர் வெரி வெரி ரேர் ரொம்ப ஒரு அரிதான ஒரு இதுதான் சரியா. அதனால் இதை நினச்சி யாரும் பயப்படவோ இது பண்ணவோ தேவையில்லை. ஆனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கன்னு நினச்சிங்கன்னா நல்ல லைஃப் ஸ்டைலை இது பண்ணுங்கள். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. ஸ்மோக்கிங்காக நிறுத்திடுங்க. ஸ்மோக்கிங்கிறது வந்து ஹராம் நம்மளை பொறுத்த மட்டும். அதை கண்டிப்பாக நிறுத்துங்க. நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம இதில் யாருமே வந்து இதை குடிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துன்னா அதை நிறுத்துங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சு நான் சொல்கிறது 50 வயசு வந்தோன்னா நம்ம பார்த்துக்கலாம், 40 வயசு வந்தோன்னு பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க. 25 வயசுலேருந்தே ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் வந்து 40 வயசில் நீங்கள் பார்க்குற ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து 40 வயசில் வந்ததில்லை. அது உங்களோட கடந்த 15-10 வருஷம் தான். அதே மாதிரி தான் 50 வயசுனாலும் தான் 55 வயசுனாலும் சரி. ஸோ முன்னாடியிலேயே இப்போ வருமுன் காப்போம்னு நினச்சிங்கன்னா முன்னாடியிலேருந்து தான் பண்ணணும். ஸோ இது ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் போதுமானோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் அது நல்ல சுகத்தையும் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் போதுமானோம். அல்லாஹ் ஆலம்.